நேற்றைக்கு ஞானேஷ்குமார் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதனை தொடர்ந்து கொஞ்சம் இந்த விவாதம்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா விவாதம் இன்னும் சூடு பிடிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? விவாதங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு நியாயமான பதில்களை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல தேர்தல் ஆணையர் அந்த பிரச்சனையை அணுகியிருந்தார் என்றால் நீங்க சொல்ற மாதிரி விவாதங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா ஒரு ஆளும் கட்சியினுடைய ஒரு கிளையை போல எதிர்கட்சிகளை வசைபாடுவதும் எதிர்கட்சி தலைவர்களை அச்சுறுத்துவதுமாக தேர்தல் ஆணையம் செயல்படும் போது அது மேலும் சூடு பிடிச்சு அல்லது முரண்பாடுகள் மேலும் கூர்மை அடைந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எதிர்கட்சிகளுடைய சிந்தனையில் வரும் அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போயிருக்குது. பட் இது பீகார் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனையில மட்டும் இந்த உணர்வுக்கு வந்துடுறோமா அப்படின்னு பார்த்தா, எதிர்கட்சிகள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்தா நான் அப்படி நினைக்கல. இது 2014 இருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளினுடைய ஒரு நீட்சியாகத்தான் எனக்கு இது தெரியுது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம், இதனுடைய பின்னணி, எந்த பின்னணியிலிருந்து எதிர்கட்சிகள் இதை கேட்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன பதவிகளை குறிப்பிட்டு உருவாக்கி இருக்கிறதோ அந்த பதவிகளில் இருப்பவர்கள் அந்த சட்டத்தின் மதிப்பீடுகளை புறந்தள்ளி ஆளும் கட்சியின் சேவகர்களாக மாறிப்போன ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு உணர்வு எதிர்கட்சிகளுக்கு வரப்போய் தான் இந்த மாதிரி ஒரு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, இவர்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இவர்களுடைய செயல்கள், இவர்களுடைய பேச்சுக்கள் இந்திய மண்ணுல சர்ச்சைக்குரியவையாக மாறி இருக்குது. கடந்த காலத்துல இல்லையா, காங்கிரஸ் ஆளும்போது இல்லையா அப்படின்னு சில கேள்விகளை, சில முன் உதாரணங்களை ஒரு சில நண்பர்கள் வெளியில காட்டுறாங்கிறது உண்மைதான். நீங்க அதை கேள்வியாக மறுபடியும் கேட்டாலும் கேட்கலாம்ங்கிறதுக்காக நான் அதுக்கு கேவியட்டா இப்பவே பதில் சொல்லிடுறேன். சரி, அப்படியெல்லாம் எங்கெங்க ரொம்ப அபூர்வமாக ஏதோ சில இடங்கள்ல நடந்த விஷயங்களை இப்போ பொதுமையாக செய்கிறார்கள், பொதுமைப்படுத்தும் அளவுக்கு செய்கிறார்கள்ங்கிறது தான் 2014 இருந்து பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்படிப்பட்ட அரசமைப்பு சட்ட பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கட்சி சார்பற்று நடந்து கொள்ள வேண்டும். சாதி, மதம், கட்சி இதனுடைய சாய்வுகள் இல்லாம தாங்கள் நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி, நேர்மையானவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நேர்மையானவர்களாக இருப்பது மக்களுக்கு புரியும்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்திய அரசியலமைப்புக்குள்ள மக்களிடத்துல இருக்கு. இல்ல நிச்சயமா நீங்க ஆரம்பத்துல எடுத்த உடனேயே தலைமை தேர்தல் ஆணையர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அந்த விளக்கம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு வசைபாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். எந்தெந்த புள்ளியில நீங்க அந்த பார்வையை வைக்கிறீங்க? அவருடைய விளக்கம் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கப்பட வேண்டியதா, இல்ல இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் இதெல்லாம் எதிர்கட்சிகளை விரட்டுற மாதிரி இருக்குன்னு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமாக சமூக ஊடகங்கள்ல அல்லது பிற அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அதாவது பெண்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிற வீடியோக்களை நாங்கள் டிலீட் செய்ய சொல்றோம், அதை ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் குளியல் அறையில இருக்கக்கூடிய காட்சிகளை படம் பிடிச்சு வச்சிருக்குதா சிசிடிவில, அல்லது வேறு இடங்கள்ல உடை மாற்றும் இடங்கள்ல எடுத்த காட்சிகளா, அல்லது படுக்கை அறை காட்சிகளா? நீங்க வாக்கு போட வந்த இடத்துல இருக்கக்கூடிய படங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 5 வருட காலம் வைத்திருங்க. அது தொடர்பாக வழக்குகள் வந்தால் அந்த வழக்குகளுக்கு ஆதாரமாக, ஆவணமாக, சான்றாக இதை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருந்த நடைமுறையை 45 நாட்களோட நீங்க நீக்கிடலாம், அதை டிலீட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்க நீதிமன்றத்தை நாடி வருகிறவர்களுக்கு தேவையான சான்றுகள் இருக்கக்கூடாது என்று ஆதாரங்களை அளிக்கும் விதமாகத்தான் அவரும் இதை சொல்லிட்டு நீதிமன்றத்தை தான் மேற்கோள் காட்டுறார். 2019
மின்னணு அந்த வாக்குப்பதிவு மின்னணுக்கான அந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது வந்து தனி உரிமையை பாதிக்கும் செயல்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் நாங்க இதை அழிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கான விளக்கமும் அவர் வந்து கொடுக்கிறாரு சார். தனி உரிமையை பாதிக்கக்கூடிய செயல்னா நீங்க கேமராவே வைக்க கூடாது. எந்த இடத்துலயும் கேமரா வைக்க கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம் என்ற பெயர்ல போலீஸ் எங்கேயுமே சிசிடிவி வைக்க கூடாது. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம்னு எந்த இடத்துலயும் சிசிடிவி வைக்க கூடாது. அப்படி உயரிய ஜனநாயக விழுமியங்களை அப்படியே ஏற்றுக்கொண்ட அரசாக இந்திய அரசு இருக்கும் என்றால் சிசிடிவிங்கிற கான்செப்டையே எல்லா இடங்கள்ல இருந்தும் எடுத்துருங்க. வாக்களிப்பதை எடுப்பீங்க, ரிசல்ட் சொல்ற வரைக்கும் வச்சிருப்பீங்க. வாக்கு எண்ணிக்கையில வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய மையங்கள்ல எடுக்கக்கூடிய சிசிடிவியையும் வச்சிருப்பீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உடனடியாக சில நாட்கள்லயே நீங்க அழித்து விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த 45 நாட்கள் ஒருவருடைய தனி உரிமை பாதிக்கப்படுவதை பற்றி கவலை இல்லையா? இல்ல அந்த 45 நாட்கள்ல நீங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கலாமே. இவ்வளவு காலத்திற்கு பிறகு நீங்க வந்து சொல்றீங்கன்ற நியாயம் இல்லையா? ஒரு அரசமைப்பு ரீதியாக நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடாது. அது அந்தந்த மனிதர்களுடைய தனி மனிதர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தனி உரிமை. அதை சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் வந்து 7 நாட்களுக்குள்ள பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும், இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரை, நாடாளுமன்றத்தின் மக்களவையின் எதிர்கட்சி தலைவரை மன்னிப்பு கேட்க சொல்லும் அதிகாரம் எந்த அரசமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கு? தலைமை தேர்தல் ஆணையருக்கு. எந்த அதிகாரத்தின் கீழ் அவர் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ராகுல் காந்தியை கேட்கிறாரு? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய ரூல், அவர் கோட் பண்ணக்கூடிய அந்த ரூல் நம்பர் 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு பி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல்ஸ் 1960. அதுல அது வந்து தனி மனிதர்கள் திருத்தங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் குறைகள் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் செய்ய வேண்டிய பிரமாண பத்திரம். அத ராகுல் காந்தி சொல்லக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டை அடிப்படையில அவரை வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள்னு சொல்றது எப்படி? நியாயமான கேள்விகள். ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கு எப்படி இருக்குன்ற கேள்வி பொதுப்படைய நியாயமானத்தான் படுகிறது. அதுதான் தேர்தல் ஆணையர் மறுபடியும் கேட்கிறார். வாக்கு திருட்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையே நீங்க அரசியலமைப்பை அவமதிக்கிறதுங்கிறார். அப்ப அந்த உரிமையை யார் ராகுல் காந்திக்கு கொடுத்ததுன்னு அடுத்த கேள்வி பாஜக கேட்கலாம் இல்லையா? ராகுல் காந்தி ஒரு தனி மனிதராக கூட அந்த கேள்வியை எழுப்பலாம். ராகுல் காந்தி இந்திய ஜனநாயகத்தில் எதிர்கட்சி தலைவராக நின்று அந்த கேள்வியை எழுப்புகிறார். அதனால அந்த கேள்விகள்ல இந்தந்த அவர் எழுப்பிய இந்தந்த கேள்விகளுக்கு இதுதான் பதில், இதெல்லாம் அர்த்தமற்றவை அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியதுதான் தேர்தல் ஆணையருடைய பொறுப்பு. இது ஏமாலையா குற்றம் சொல்லிட்டீங்க, ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கு பதில் அபிடவிட் தாக்கல் செய்யுங்க, இல்லைன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க, அல்லது நீங்க சொன்னதெல்லாம் அவதூறுகள்னு தான் அர்த்தம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவருக்கு எதிரே இருந்து அரசியல் செய்பவரை போல ஆளுங்கட்சியின் அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு நிலை எடுத்து பேசுவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையருக்கு பொறுப்பு இல்லை. அதாவது இந்த அரசமைப்பு சட்ட பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதே மாதிரி எல்லை தாண்டி பேசுகிறார்கள் தான் பிரச்சனை. நீதிபதிகள் சில இடங்கள்ல பேசுறாங்க, நீதிமன்றத்துல பேசுறாங்க, நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து விழாக்கள்ல பேசுறாங்க, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக, நீதித்துறைக்கு விரோதமாக, சட்டங்களுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் வருது. அந்த மாதிரி நீதிபதிகள் மேலேயும் பதவி நீக்க மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. ஆளுநர்கள் பேசுறாங்க, சிஏஜி அந்த மாதிரி நபர்கள் வந்து பேசுகிறார்கள். அரசமைப்பு சட்ட பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக அரசமைப்பு சட்டம் அந்த பதவிகளை உருவாக்கி வச்சிருக்குதோ, செக் அண்ட் பேலன்ஸுக்காக, ஒரு வாட்ச் டாகாக இருப்பதற்காக அப்படின்னு எந்த விழுமியங்களின் அடிப்படையில் அந்த பதவிகளை உருவாக்கி வச்சிருக்குதோ அதை விடுத்து ஆளும் கட்சியின் பக்கச்சார்போடு செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்துவிட்டால் அதுக்கப்புறம் நியாயமாகவே அவர்கள் நடந்து கொண்டால் கூட அவர்கள் மேல நம்பிக்கை வராது. இப்ப எதிர்கட்சிகளோட எல்ஓபியோட எதிர்கட்சி தலைவரோட
ஒரு முரண்பட்ட ஒரு பிக்சரை இவர் உருவாக்கிட்டார் சிஇசி ஓகே தலைமை தேர்தல் ஆணையர். சரி இனி எந்த தேர்தல் நடந்து அதுல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சாலும், Okay. நியாயமாகவே தேர்தல் நடந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சாலும், ஓகே இந்திய மக்கள் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக இருக்கும் வரை ஓ அந்த தேர்தல் மோசடியாக நடந்த தேர்தல் என்றே கருதுவதற்கு வாய்ப்பளித்து விட்டார் அவருடைய செயல் மூலம். ஓகே அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. இது இந்திய ஜனநாயகத்துல மிகப்பெரிய சறுக்கலாக தெரியுது. நிச்சயமா சார் இது நம்ம போன்ற பேசுவோம். செயல்களை ஓகே நம்ம பேசுவோம் அடுத்த Okay. சுற்றுகள்ல பேசுவோம். நீங்க வழக்கமா வந்து பொறுமையா கருத்துக்களை எடுத்து வைப்பது உண்டு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வந்து அந்த உள்ளுணர்வோட அந்த கோவத்தோட பேசக்கூடிய விஷயங்கள்லயே அவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது அப்படிங்கறதை புரிந்து கொள்ள முடிகிறது.